அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் காட்டுக்கு போனேன் கைஸ். ஹாய், நான் தான் உங்கள் திவ்யா. எங்கள் அப்பா வந்து காட்டில் வந்து களை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் போய் வாங்கலாம் அப்படின்னு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து இரு நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொடுத்துட்டாங்க கைஸ். நானும் வந்து சரின்னு எப்படியோ ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. நானும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா மண்ணுக்குள்ளே மண்ணாக அது வந்து போயிட்டே இருந்துச்சு. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கஷ்டப்பட்டு நான் திருப்பி எங்கள் அப்பா வளைச்சி கொடுத்தாங்க. திருப்பியும் போனால் திருப்பி நின்றுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் ஆசைக்காக சுற்றிட்டு வளைச்சிட்டு நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தேன். திருப்பி மண்ணுக்குள்ளேயே தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணது தெரில. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு பாதி தூரம் அப்பாக்கிட்டே கொடுத்துட்டேன். எங்கள் அப்பா பரவாயில்ல ஓட்டு, நீ தானே வாங்கின, நீயே ஓட்டிட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருந்ததுக்கப்புறம் அப்பாவே வந்து வாங்கிக்கிட்டாங்க.